ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்கள் பரலோக ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரம் என்று துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையே கொடுத்த எங்கள் பரலோகத்தின் தகப்பனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எனேசு நல்ல தெய்வம், எனேசு பெரிய தெய்வம். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்ல தெய்வம், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்ன என் தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்கள் இயேசுவை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்கள் பலத்த கரத்தினால் எங்களை மீட்டெடுத்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களுக்காக ஜீவனையே கொடுத்த வந்த தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, கண்மலையிலே தண்ணீரால் ஆண்டவரே தாகம் தீர்த்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசு நல்லவர். இயேசுவை போல தெய்வம் இல்லை. இயேசுவை போல நல்லவர் இல்லை. இயேசுவை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. நீர் எத்தனை பெரிய தெய்வம், நீர் எத்தனை உயர்ந்த கர்த்தர். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. கிருபையுள்ளவரே. ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே. கிருபை. இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். என் ஆண்டவருடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நன்றி. கிருபை உள்ள தெய்வமே, நன்றி. ஸ்தோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா. இயேசு ராஜாவே, ஸ்தோத்திரங்க தாவே. அல்லேலூயா. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்து நீங்க என்ன துக்க மறக்கலையே. ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஒரு அழகானவர். நம்மை மன்னிப்பதில், நம்மை ஆசீர்வதிப்பதில் அவர் அழகான தெய்வம். நம்ம வாழ்க்கையில ஸ்தோத்திரம். மனிதர்கள் கைவிட்ட போதெல்லாம்
அவர் நம்மை தூக்கி எடுத்தாரே, என் ஆண்டவர் அதில் அழகு. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த காலை நேரத்தில் அவரை துதிப்போம். ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. ஓ, ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்க. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்து நீங்க என்ன துக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. பரலோக தெய்வமே, அதிகாலை நேரத்தில் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் என்று துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்மைக்கு துதி உண்டாகட்டும் என்று நாங்கள் துதிக்கிறோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இயேசுவை போல தெய்வம் இல்லை. நீர் எங்களை மன்னிப்பதில் அழகு, நீர் எங்களை ஆசீர்வதிப்பதில் நீங்கள் அழகு. எங்களை உளையான பாவ சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்ததில் என் தகப்பனை போல அழகுள்ளவர் இந்த பூமியில் எவரும் இல்லை. ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை நேரத்தில் உம்மை நன்றி உள்ளத்தோடு கூட உம்மை புகழுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இந்த காலை நேரம் அற்புதமான நேரமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடி ஆண்டவரை நாம் உயர்த்துவோமாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதமானவர் மறைவினிலே நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் உன்னதமானவர். அவர் மறைவில் இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அவர் நிழலில் தங்குவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சாக்கியம். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணம் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000-10,000 பேர்கள் என்பது வீழ்ந்தாலும் அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே,
ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏற்றிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏற்றிடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் சிறகுகளால் சொல்லுங்க. ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்று ரட்சிப்பாரே என் ஆத்துமனேசரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேசரவர். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் உன் பக்கம் வீழ்ந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாபரமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். கர்த்தரின் கை உருகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை உருகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களால் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாம் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்று பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்று பிழைப்பார். திருச்சபையை கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையை கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவாய். தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ விசுவாசியே நீ கலங்காதே.
விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்று பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்று பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரனே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரனே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ, விசுவாசியே நீ, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்று பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்று பிழைப்பான். நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் நமக்கு, ஓ ஸ்தோத்திரம், அவருடைய கரம் நமக்கு உண்டு. அவர் நமக்காக கிரியை செய்வார். அவர் நமக்காக யுத்தங்களை நடப்பிப்பார். அவர் நமக்காக வழக்காடுகிற தெய்வம். அவருடைய கரம் குறுகி போகவில்லை. நாம் ரட்சிக்கப்படக்கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை. ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்மை செய்கிற தெய்வமே, அற்புதம் செய்கிற தெய்வமே, வல்லமையான காரியங்களை செய்கிற என் தகப்பனே, நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை பெரியவர். ஓ ஸ்தோத்திரம், என்னை கைவிடவே மாட்டீர், என்னை விட்டு விலகவே மாட்டீர். உங்க கிருபை எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கிருபை எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட எங்களை அற்புதமாய் நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை அதிசயமாய் நடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். மகிமையாய் கத்த நடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை உண்டாய் இருக்கட்டும். அப்பா, இந்த நாள் எங்களுக்கு முன்னாலே இருக்கிறது, ஆனால் அதற்கு முன்னாலே எங்கள் ஆண்டவரை நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதிக்கிற தெய்வம், இந்த நாளை நன்மையாய் முடிய பண்ணுகிற தெய்வம், இந்த நாளை மேன்மையாய் நடத்துகிற தெய்வம், நீர் எங்களோட கூட உண்டு. உமக்கே மகிமை உண்டாய் இருக்கட்டும். உங்கள் பாதத்தில் நாங்கள் நிற்கிறோம், உங்கள் பாதத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஏற்ற சமயத்தில் எங்களுக்கு சகாயம் கொடுக்கிற கிருபாசன தண்டைகளை வந்து நாங்கள் நிற்கிறோம். அல்லேலூயா. ஏழை பாருதல் தரும் தேவா, களைந்தோரை தேற்றிடுமே. ஏழை பாருதல் தரும் தேவா, களைந்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்த தஞ்ச, சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்த தஞ்ச, சுகமாய் அங்கு தங்கிடுவே. பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே. சமூகத்திலே சொல்லுங்க, என்னை நோக்கி கூப்பிடு என்றே, என்னல் துன்ப நேரத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றே,
நொடி இன்னல் துன்ப நேரத்திலே கருத்தாய் விசாரித்து என்று கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்று கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை தேவ சமூகத்திலே சொல்லுங்க. என்னை கைவிடாதிரும் நாதா நிந்தை நேரிடினோ. என்னை கைவிடாதிரும் நாதா நிந்தை நேரிடினோ. அப்படியே கரங்களை உயர்த்தி எந்த சூழ்நிலையிலும் என்னை எங்களை கைவிடவே மாட்டேன், எங்களை கைவிடாதிரும். எங்கள் வாழ்க்கையில் சகலமும் நன்மையாய் முடியட்டும், சகலம் எங்கள் வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவாகவே நடக்கட்டும். உங்கள் கிருபை இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொருத்தருடைய மேலையும் நன்மையாய் வெளிப்படட்டும் என்று இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் தெய்வமே. ஆமென், ஆமென். ஒரு வேத பகுதியை எல்லாரும் வாசிக்க போகிறோம். வேதாகமம் வைத்திருக்கிறவர்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 108வது சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 108வது சங்கீதம். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீழையாத்து என்னுடையது, மனாசையும் என்னுடையது. எப்ராயும் என் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிகன். மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எறிவேன். பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன் யார்? எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவா? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமென். இந்த 12வது வசனம் சொல்லுது, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். தன் எதிரிகளினாலே வந்த போராட்ட பிரச்சனையின் நடுவில் எதிரிகள் கைகளிலிருந்து நான் தப்பும்படியாய் இந்த இக்கட்டான இந்த சூழ்நிலையிலே எனக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி அது பிரயோஜனமாய் இருக்கலை, மனுஷனுடைய உதவி அது நன்மையாக இல்லை, அதனால் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய உதவி நமக்கு வர வேண்டுமானால் ஆண்டவரை ஆராதிக்க
தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ணும்படியாய் நாம் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருக்காக வாழும்படியாய் நாம் ஆயத்தப்பட வேண்டும். அவர் சொல்லுகிறார், அதிகாலையில் விழிப்பேன். அப்படி விழித்து நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நான் தேவனாலே பராக்கிரமம் செய்யும்படியா நான் என்ன செய்வேன், விழித்து ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன். என் ஜெபத்தை நீர் கேட்டருளும். அதிகாலையில் விழிக்கிற ஒரு அனுபவம். அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் ஆயத்தமாகிற ஒரு அனுபவம். எதற்காக? ஆண்டவரை தேடுவதற்கு, ஜெபிப்பதற்கு. இப்படி நாம் பிரயாசப்படும் போது எல்லா இக்கட்டுகளின் நடுவிலும் அவரே நமக்கு உதவியாய் இருப்பார். அவரே நமக்கு அற்புதமாய் இருப்பார். அவரே நமக்கு மகாபரிய பலனாக அவரே இருப்பார். அப்போ என்ன செய்யணும்? இக்கட்டுகளிலே மனிதர்களை நம்புவதை விட ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருப்போம். அவரை ஆராதிக்க, அவருடைய சமூகத்தில் காலைதோறும் போய் நிற்கத்தக்கதாக அதிகாலையில் ஆயத்தப்படுவோம். தினந்தோறும் ஒரு தெய்வ பிள்ளைக்கு அதிகாலை ஜெபம் மிகவும் அவசியம். அதிகாலையில் தேவ சமூகத்தை தேடுவதும் அந்த பரமனுடைய முகத்தை பார்ப்பதும் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கி கால சூழ்நிலை சரியில்லை. அநேகர் செல்போனை வைத்திருக்கிறோம். இரவு 12-1 மணி வரைக்கும் செல்போனில் காத்திருக்கிறோம். பிறகு எப்படி நம்மால் காலையில் ஆயத்தமாக முடியும்? நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். இரவு நேரத்தில் மிட் நைட் வரைக்கும், நடுச்சாமம் வரைக்கும் நீங்கள் செல்போனில் காத்திருக்கிற அனுபவத்தை நீங்கள் கொஞ்சம் அதை தள்ளி வையுங்கள். அதிகாலையில் ஆண்டவரை தேடும்படியாய் நீங்கள் ஆயத்தப்படுங்கள். நாம் ஏன் அந்த செல்போனுக்கு அதிக நேரம் கொடுக்க காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் அநேக இக்கட்டான காரியத்தில், அநேக நெருக்கமான காரியத்தில் எதையோ ஒரு மனிதனை நம்பி இருக்கிறதுனால தான் அதிகாலையில் தேவ சமூகத்துக்கு வருவதற்கு நாம் ஆயத்தப்படவில்லை. அதிகாலையில் நாம் விழிக்கவில்லை. அதிகாலையில் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கவில்லை. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறார். இக்கட்டில் உதவி நம்ம பரலோக ஆண்டவர் தான் நமக்கு தர முடியும். அதனால் ஆயத்தப்படுங்க. அதிகாலையில் விழிக்கும்படியாய், அதிகாலையில் ஜெபிக்கும்படியாய் இரவே நீங்கள் ஆயத்தப்படுங்கள். இரவு நேரத்தில் நித்திரைக்கு கடந்து போகுங்கள். காலையில் அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்துக்கு வருகிறது. அது நம்ம வாழ்க்கையில் கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய பாக்கியம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 17வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது. நீங்கள் எடுத்து வாசிப்பீங்கன்னா, எரேமியா 17வது அதிகாரம் 5வது வசனம், மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயமாலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து யாரோ ஒரு மனிதனுடைய மாமிசத்தையோ அல்லது நம்முடைய மாமிசத்தையோ தன் புயபலமாக ஆக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் அவன் சாபத்துக்குள்ளாக மாறிவிடுகிறான் என்று வேதம் சொல்லுது. அப்போது யாரையோ ஒருத்தர் மேலே நமக்கு நம்பிக்கை, யாரோ ஒரு மனிதர் மாம்சத்தின் மேலே நமக்கு நம்பிக்கை, ஒருவேளை நம்ம மாம்சத்தின் மேலே நம்பிக்கை நாம் வைக்கும்போது நம்ம அறியாமலே நம் கர்த்தரை விட்டு விலகி விடுவோம். யாரோ ஒரு மனுஷனை நம்பும்போது நமக்கு ஜெபம் பண்ண மனம் வராது. யாரோ ஒரு மனிதன் மேலே நமக்கு சிந்தை போகும்போது கர்த்தருக்கு நேராக நம்ம சிந்தை திருப்பப்படாது. அப்போ அங்கே என்ன வருகிறது? மாம்சத்தை நம்புவது, மனிதனை நம்புவது, அது விருதாவாக போய்விடுகிறது. நம்ம வாழ்க்கையில் சாபமாக மாறிவிடுகிறது. அப்போ இந்த காலை நேரத்தில் நாம் ஆயத்தப்படுவோம். எதற்காக? அதிகாலையில் விழிக்க. என்ன அவசியத்துக்காக அதிகாலையில் விழிக்க வேண்டும்? தேவ சமூகத்தில் வந்து நிற்கும்படியாய் அதிகாலையில் விழிப்போம்.
இக்கட்டில் அவரே நமக்கு உதவியாய் இருப்பார், அவரே நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு ஒரு பொல்லாப்பு வராது. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இக்கட்டில் மனிதனுடைய உதவி விருதா. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இக்கட்டில் நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் தெய்வமே. இக்கட்டான சூழ்நிலையில் எங்கள் தகப்பன் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆயத்தமாகி காலையிலேயே உங்கள் சமூகத்துக்கு வருவோம். நாங்கள் ஆயத்தமாகி காலையிலே உங்கள் சமூகத்துக்கு வருவோம். வந்து ஆண்டவரே, தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாக இருப்போம். எங்கள் இக்கட்டுகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, எங்கள் நெருக்கங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு நன்மை செய்யுங்க இயேசுவே. சொல்லுங்க, எங்களுக்கு நன்மை செய்யுங்க பரம தெய்வமே. எங்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க எங்கள் ராஜாவே. உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறவர்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆயத்தமாகட்டும். அதிகாலையில் விழிக்கும்படியாய், அதிகாலையில் ஜெபிக்கும்படியாய், உங்கள் சமூகத்துக்கு வரும்படியாய் ஆயத்தமாகட்டும். நாங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி வெறுதாம். மாம்சத்தை நம்ப மாட்டோம், மனிதனை நம்ப மாட்டோம். எங்களுக்கு சாபம் வேண்டாம், உங்களை மாத்திரமே நம்பி இருப்போம். எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை ஆசீர்வதியும். கிருபை வெளிப்படட்டும். இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை நினைக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த வருஷத்தின் ஆண்டவர் கொடுக்க நன்மையினால் பிறந்த நாளை நினைக்கிறவர்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படட்டும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 60வது அதிகாரத்திலே 22வது வசனத்தில் சொன்னீங்களே, சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த வாக்கு தத்துவத்தின்படி இந்த நாளில் பிறந்த நாளை நினைக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கிருபை வெளிப்படுவதாக. அதே போல ஸ்தோத்திரம், இந்த நாளில் திருமண நாளை நினைக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவர்கள் குடும்பங்கள் முன்பை விட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இந்த ஆண்டில் மாறட்டும். யோசுவாவுக்கு நீங்கள் சொன்னீங்க 1வது அதிகாரம் 5வது வசனத்தில், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தையின்படி திருமண நாளை நினைக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளில் ஜெபத்தில் பங்கெடுத்தவர்கள் ஆயத்தமாகட்டும். அதிகாலையில் விழிக்கட்டும். தேவ சமூகத்தில் வந்து நிற்க எங்களை எல்லாருக்கும் உதவி செய்யும். மனுஷனை நம்புவதும் மாம்சத்தை நம்புவதும் அது சாபத்தை கொண்டு வருகிறது. இந்த மாம்சத்தை நம்புகிற அனுபவம், ஆண்டவரே மனிதனை நம்புகிற அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டாம். இயேசு எங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் மாத்திரமே போதும். இந்த நாளிலே நீங்களே எங்களை அற்புதமாய் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வருமாதே. ஆமென். ஆண்டவர் உங்கள் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. இதுவரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்று சொன்னால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ஆன் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. இதில் வருகிற எல்லா ஜெபங்களும் ஆராதனைகளும் உங்களுக்கு மிகவும் நன்மையாக இருக்கும். ஆமென். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.